12th முடிச்சுட்டு இன்ஜினியர் இருக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலேஜ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி காலேஜ் இருக்குது வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஸ்கேமில் போய் நம்ம மாட்டிக்காமல் டேரெக்டாக எப்படி கவர்மெண்ட் கவுன்சிலிங்கை போய் அட்டன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷன். நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங்கை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் இல்லைனா நீங்களே லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா டிஎன்ஏ லிங்க்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரேண்டம் நம்பர். இது கவர்மெண்ட்டால் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் கொடுக்கப்பட ஒரு நம்பர். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த பொசிஷனில் இருக்காங்க அவங்க கிரேடை வச்சு அவங்க மார்க்கை வச்சு கொடுக்கறது தான் ரேங்க் லிஸ்ட்டு. சாய்ஸ் ஃபில்லிங். இந்த கவுன்சிலிங்லேயே மேஜர் ரோலை ப்ளே பண்ணுறதே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம எந்த காலேஜ், எந்த டிபார்ட்மெண்ட், எந்த பிளேஸு அது மாதிரி சூஸ் பண்ணுறது இந்த இதில் தான் நம்ம பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன். கவுன்சிலிங்க்கு முடிஞ்சோன்னே கன்ஃபர்மேஷன் லெட்டர்னு ஒன்று வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் காலேஜில் டேரெக்டாக போயிட்டு இந்த காலேஜ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கன்ஃபர்மேஷன் லெட்டர்னு சொல்லுவாங்க. மேலும் இதை பற்றி ப்ரீஃபான வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.